மற்றும் ஒரு அண்மை செய்தி, பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பளம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. வெறும் 6000 ரூபாய் சம்பளமா என நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பளம் தொடர்பாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பளம் தொடர்பாக நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிமன்றம் இது குறித்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? வணக்கம் சாம். பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பளம் நிர்ணயம் செய்தது எவ்வாறு என நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இது போன்ற உத்தரவுகளில் கையெழுத்து போடும்போது அரசுத்துறை செயலாளர் யோசிக்க வேண்டாமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். ஒருவர் மாதம் 6000 ரூபாய் சம்பளம் என்றால் ஒரு நாளைக்கு 200 ரூபாய். இதை வைத்து தற்போதைய பொருளாதார சூழலில் ஒருவர் எவ்வாறு வாழ்க்கையை நடத்த முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது, தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் ஒருங்கிணைந்த ஊதியத்தை நிர்ணயிப்பதிலும் உரிய விதிமுறைகளை பின்பற்றப்படவில்லை. ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதியம் விவகாரம் தொடர்பாக 2010ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஆசிரியர் பணியில் இல்லாத ஆய்வக உதவியாளர்களுக்கு, அலுவலக உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு மாதம் ஊதியமாக 6000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எனவே எனக்கு அரசு நிர்ணயித்த பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணிக்கு சமமான ஊதியம் வழங்க உத்தரவிட வேண்டும் என கடந்த 2020ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தேன். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தொகுப்பூதியத்தில் மனுதாரர் தேர்வாகி உள்ளதால் 2010ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை பொருந்தது என உத்தரவிட்டார். அதை ரத்து செய்து தனது பணியை வரன்முறைப்படுத்தவும் உரிய ஊதியம் வழங்க உத்தரவிட வேண்டும் என திரும்பி அந்த மேல்முறையீட்டு மனுவில் இருக்கின்றார். இந்த மனுவானது நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் சாதாரண தினக்கூலி பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயிக்கும் ஊதியம் 600 ரூபாய் ஆகும். இந்த நிலையில் கூடுதல் கல்வித்துறை செயலாளர் மற்றும் இந்த பணியில் உள்ளவர்களுக்கு மாதம் 6000 என நிர்ணயித்து எதன் அடிப்படையில் அரசாணை வெளியிட்டால் மூடிக்கொண்டு அரசாணையில் கையெழுத்து போடுவார்களா? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் மட்டும் வைத்து ஒருவர் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? அரசே குறைந்தபட்ச ஊதியமாக 600 ரூபாய் என நிர்ணயித்த போது அரசு செயலாளர் இது போன்ற அரசாணையில் வெளியிடும் போது கொஞ்சம் கூட யோசித்து அரசாணையில் கையெழுத்திட வேண்டாமா? அரசு செயலாளர் இது போன்ற விவகாரங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும் என கேள்விகளை எழுப்பிய நீதிபதி இது குறித்து அரசு தரப்பில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.